வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சின்ன Q&A செஷன் தான். அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜ் ஹெல்ப் இல்லாமல் ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ் நம்ம அதுக்கு சொல்லக்கூடிய ரிப்ளை என்ன அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதனால் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இல்லை கன்சர்ன் இன்ஸ்டியூஷனுடைய ஹெட் அவங்க மூலமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 95% இன்ஸ்டியூஷனோட ஹெல்ப் இல்லாமல் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று தான். சப்போஸ் நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்கிறோம் யூனிவர்சிட்டியில் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லை, ஃபுல் டைமாக நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூஷனுடைய எக்ஸாமினேஷன் போர்டு மூலமாக பிரின்சிபல் அப்ரூவல் நம்ம கட்டுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, நம்ம டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் டிஎம்இ இருக்கு இல்லையா, அது வேறு. இங்கே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம டிஎம்இ நம்ம கோர்சஸ்க்கு அட்மிஷனுக்குலாம் கண்ட்ரோலாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு நம்ம ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், நம்ம இன்ஸ்டியூஷனோட எக்ஸாமினேஷன் போர்டு மூலமாக நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம தனியாக ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு சான்சஸ் 95% கம்மி தான். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். Thank you very much, dear friends. Best wishes for all success in our life. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.